கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இது இன்றைக்கு கடைசி செய்தி. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். கிருபையே என்னை இந்நாள், கிருபையே என்னை சூழ்ந்து கொள்ளும் கிருபையே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கொண்டிடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கொண்டிடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் இயேசு கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், காண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், காண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து பலம் பெருக. ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து நலம் பெருக. தேசத்தின் மீது காண்களை வைத்து பாசமை நோக்கிடுவார். தேசத்தின் மீது காண்களை வைத்து பாசமை நோக்கிடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், காண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கம் வல்ல மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். காத்து தவிக்கம் வல்ல மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானிச்சுக்கிறோம். இன்று கடைசி செய்தி. இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் செய்தியில லாஸ்ட் 11வது செய்தி. இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமான வசனத்தை நம்ம வாசிக்க போயிடும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்மத்தான் பிரகாசிக்கிறார். நான் கடைசியா முடிக்கும் போது நம்மை குறித்து பார்த்து இதை நம்ம அந்த செய்தியை முடிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து, அந்தகாரமான இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதிமார்கள். முன்னே நம்ம பாவத்தில் இருந்தோம், இப்ப நம்மள ஆண்டவர் என்ன செய்யறோம்னா அந்தகார இருள். சரி, முதலாக இந்த ஆழத்தை குறித்து இன்னைக்கு ஸ்டடி, ஒரு பைபிள் ஸ்டடி, ஆழத்தை குறித்து செய்தி. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
இதை நீங்க எப்படி இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, யார் இது எல்லாரும் எழுத மாட்டேங்கிறீங்க, நல்லா தெரியும். ஒரு சிலர் பேனாவும் புஸ்தகம் வச்சிருப்பீங்க, அவங்க மாத்திரம் எழுதிக்கணும் இது இருந்த இருள், ஏற்கனவே இருந்த இருள். உலகம் உண்டாச்சு அந்த நேரத்தில் இது ஏற்கனவே இருந்த இருள். இப்ப இந்த இருள் எப்ப இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிறக்கல, நான் பிறக்கல, முற்பிதாக்கள் பிறக்கல, மனித வர்க்கம் அப்படின்னு ஒரு உண்டாறதுக்கு முன்னாடியே இருந்த இருள் இது. இந்த இருள் எப்படி வந்தது? தேவன் எல்லாத்தையும் நேர்த்தியா செய்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து முடிச்சுட்டு இது நல்லது அப்படின்னு பார்ப்பார். ஒரு தடவை ஒரு தடவை 2 தடவை நல்லதுங்கிற ட்வைஸ் பாருங்க. 12வது வசனம், பூமியானது புல் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளுடைய குறுக்குது முளைப்பித்து தேவன் நல்லது என்று கண்டார். நல்லது, எல்லாம் நல்லது. ஆனா அந்த நல்லதுன்னு உண்டாக்குற நேரத்துல அங்க என்ன இருந்தது அப்படின்னா இருள் இருந்தது. இந்த இருள் எப்படி திடீரென்று வந்தது? இந்த இருளுக்கு பெயர் என்ன அப்படின்னா, இது சாத்தானுடைய ஒரு கிரியை. சாத்தான் ஒரு கிரியை செய்து ஒரு இருளை உண்டாக்குகிறான். அவன் வந்து இந்த இருளை உண்டாக்குனதுடைய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்டப் போகிறேன். நம்ம ஏற்கனவே வாசிச்சு தியானித்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏசாயால நம்ம தியானிச்ச வசனம் இது. இது ஒரு ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன். சாத்தான் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்ட கெரூப். இவனை தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறாரு. எத்தனையோ கற்கள் மத்தியில் வச்சிருக்கிறாரு. இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் மேலே ஏறுவேன். எதற்கு மேல் ஏறுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல் ஏறுவேன். எல்லாருக்குமே மேல வரணும்னு ஒரு ஆசை இருக்கும். குறிப்பாக அரசியல் எடுத்துக்கணும். இந்த அரசியல் பாத்தீங்கன்னா இப்படி ஆகிலும் மேல வரணும்னு ஆசை இருக்கும். அதுல வந்த ஒரு மனிதனுடைய பேர் தான் ஹிட்லர். சாதாரண சோல்ஜர். ஆனா அவருடைய பேச்சு திறமையினால பெரிய ஒரு வல்லரசாக ஜெர்மனியை மாற்றினார். அது இருளுக்குள்ள கொண்டு போயிட்டார். அதுபோல சாத்தான என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15, ஆனாலும் நீ ஆதாளமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் கீழே விழுந்துட்டோம். அப்ப இந்த இருள் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான், தள்ளப்பட்ட சாத்தான். இவன் என்ன செய்யறான்? சீர்குலைவை உண்டாக்குறான். சீர்குலை அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மனிதன் இருக்கார், நல்ல காரியத்தை செய்து கொண்டிருந்தான்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஹிட்லர் தான் திரும்ப எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளவோ காரியத்தை செய்தார். ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நான் விளக்கமா சொன்னா தான் அது புரியும். ஹிட்லர் தன்னுடைய பவரை எப்படி காட்டினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல ஒரு கண்ட்ரி, அடுத்த கண்ட்ரிய தன்னுடைய இருக்கிற சின்ன ஆர்மி தான் இருந்துச்சு. ஆனா அதை வச்சு ஃபுல் ஃபோர்ஸ்ல போய் அந்த தேசத்தை பிடிச்சிட்டான். பிடிச்சு என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற என்னென்னலாம் அந்த பெஸ்ட் இருக்கோ தூக்கி கொண்டு போறோம். டிராக்டர் இவங்களுக்கு தேவை. அங்க இருக்கிற பெஸ்ட்டை எடுத்து ஜெர்மனியில் கொண்டு வந்து ஜெர்மனியை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படியே போய் 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 தன்னுடைய கண்ட்ரியை டெவலப் பண்ணி வாரா மாத்தி உலக யுத்தத்துக்குள்ள கடைசியில் வந்துருச்சு. உலக யுத்தத்தில் வந்ததுக்கு ஒரு காரணம் சீர்குலைவு. சரி, இப்ப இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போயிடும். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், இருந்த இருள். 2வது ஒரு இருள் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 11வது வசனம். 11வது அதிகாரம் 8வது வசனம். மாயை வித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் ஒரு பேரையுடைய எலிமா என்பவன் அதிபதியின் விசுவாசத்தை திரும்புக்கும்படி. அதிபதியின் விசுவாசம். இந்த சாத்தானுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு மனிதனுக்குள்ள ஒரு இருள் இருக்கு. அந்த சுவிசேஷம் அவனுக்குள்ள ஒளி வந்து அதை பிரகாசிக்க பண்ணக்கூடாது, எப்படியாவது ட்ரை பண்ணுவான். அதான் இங்கே நடக்குது. பவுல் ஒரு அதிபதினா ஒரு பவர்ஃபுல் மேன். அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருக்குள்ள வழி நடத்த மேக்சிமம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு இருள் வருகிறது. அந்த இருள் எப்படி வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வகிதரை எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்படுகிற சவுல் பரிசுத்தாவில் நிறைந்த மந்திரவாதியை பார்த்து, எல்லா கபடுக்கும் எல்லா பொல்லாங்குக்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. இருள் யார்ட்ட பிசாசுடைய மகன் அந்த இருள் வருது. நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியில புறத்தில் ஓய மாட்டாயோ, இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உண்மையில் வருகிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடாயிருப்பாய் என்றான். மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக இருக்க. இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த இருள். ஏற்கனவே இருந்த இருள் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அது உலகம் உண்டாதுக்கு முன்னாடி இருந்த இருள். இது வந்த இருள் அல்லது விழுந்த இருள். விழுகுது இவர் மேல. அனைவருடைய வாழ்க்கையில இந்த விழுந்த இருள் இருக்கு. நம்ம மத்தியில் ஒரு பைபிள் ஸ்காலரான ஒருத்தர் இருந்தார். நல்லா வேதத்தை வாசிப்பாரு, டீச் பண்ணுவாரு, என்னென்னமோ செய்வார். ஆனா அவர் மேல இருள் விழுந்துச்சு. காண்டே பிடிக்க முடியல. அதுக்கு பிறகு விழுந்த இருள். இந்த இருள் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சுமூகமா போய்கிட்டு இருக்கும். யாராவது உங்களை கேட்டு எப்படி இருக்குன்னா, ஆல் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆல் வெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த இருள் விழும். யோபு இதை விளக்குறாரு, இன்னும் அழகா சொல்லுகிறார். யோபு 19வது அதிகாரம் 8வது வசனத்துல, நான் நடந்து போக கூடாதபடி அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். விழுந்த இருள், இருந்த இருள் கிடையாது. ஒரு வாழ்க்கையில் இருள் கிடையாது. யோபு வாழ்க்கை எல்லாம் ஆல் வெல். பிள்ளை இருக்காங்க, சொத்து இருக்குது, ஆடு மாடு ஒட்டகம் எக்ஸட்ரா 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 எல்லாம் சுமூகமாக இருக்குது. இருள் வந்து விழுகுது. என் வழிகளை இருளாக்கி விட்டார். ஏன் இருளாக்கி விட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதை. நீங்க போக வேண்டிய ஒரு பாதை இருக்குது, நான் போக வேண்டிய பாதை இருக்குது. அந்த பாதையில் போகும்பொழுது ஒரு இருள் விழும். அந்த இருள் விழுந்து அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்திலிருந்த என் மகிமையை அவர் உறைந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டு விட்டார். உங்க வாழ்க்கையில தலை குனிவு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பாருங்க. தலை குனிவு அது வரும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த பாதையில நான் போகணும், இந்த பாதையில நான் போறதற்கு ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முந்தி நடந்த ஒரு சம்பவம். நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ண இருந்தார். ஒரு சிலோன்ல இருந்து வந்த சாய் மங்கை. அந்த சாய் மங்கைக்கு நம்ம பிரேயர் ஹால்ல இருந்து ஒரு தம்பி ஒரு ஆசை வந்துச்சு. 2 பேரும் திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துருக்கேன். தம்பியும் சாய் மங்கையும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப ஏன் மேல இருள் விழ பார்த்துச்சு. ஒரு ஃபோன் வருது. இந்த சாய் மங்கையோடைய அக்கா சென்னையில இருந்து ஃபோன் பண்றாரு. டாக்டர், நீங்க தேவையில்லாத காரியத்தை செய்றீங்க. என் தங்கையுடைய எதிர்காலத்தை நீங்க பாலடிக்க பாக்குறீங்க. இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க 6 சிஸ்டர்ஸ் 6 பேர் உங்க ஆஸ்பத்திரியில் வந்து நாங்க உட்கார்ந்துரும் பார்த்துக்கோங்க. எங்களை பாதுகாக்க வேண்டியது உங்க வேலை. நான் நடுங்கிட்டு ஏசப்பா ஏசப்பான்ட்டு நான். ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவங்க அம்மா அன்னைக்கு வந்து உட்காராங்க பிரேயர் ஹாலில். வந்து உட்கார்ந்து ரொம்ப டஃபா பேசிச்சு. அதெல்லாம் ஆண்டவர் இவ்வளவு நல்லவர்னா, சிலோன்ல இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து, நீ அந்த பாப்பா சாய் மங்கையை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு ஃபோன் வருது. அது எப்படி வந்துச்சு, அவங்க அப்பாட்ட இருந்து வந்தது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நேரா அவ சொல்றா, சார் நான் இந்த ஆஸ்பத்திரி விட்டு போறேன் சார். அது வேற ஒரு செகண்ட் கூட அவளுக்கு இங்கிருந்து போக மனசு கிடையாது.
நான் ஒரு சூட் கேஸையும் கொடுத்தேன், இந்த பாப்பா இதில் வச்சு கொண்டு போகணும். நீ முறைச்சிட்டு சொல்கிறேன், நான் அங்கே விட்டு போகிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லைன்ட்டுன்னு. இருள் என் மேலே விலை பார்த்துச்சு. ஆனால் ஆண்டவராக பார்த்து இதை நடக்கணும் வச்சிட்டார். என்னன்னா, என்னிடத்திலிருந்து என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிறசிறந்த கிரீடத்தை எடுத்து போடல. அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போயினேன். என் நம்பிக்கை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். வர வேண்டியது வராம ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். சரி, இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீடு, அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குங்க. வாசிப்போமா? எரேமியா 6வது அதிகாரம் 26வது. எரேமியா 6:20. என் ஜனமாகிய குமார்த்தியே, நீ இரட்டை கட்டி கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு. பாலாக்குகிறவன் சடிதியாய் நம்மையில் சடிதி. ஸ்பீடு, அந்த வர்ற ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடியே போயிடுவோம். ஆண்டவர் அந்த இருள நமக்கு வராதபடி ஒரு சிலருக்கு, நான் எல்லாத்துக்காக செய்வார் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சிலருக்கு அவருக்கு இறக்கப்பட்டு, ஐயோ என் பிள்ளை மகிமை கீழே விழக்கூடாதே அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, அவர் காப்பாற்றுகிறார். சரி, ஒரு பக்கம் இருள் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், இருந்த இருள், விழுந்த இருள். 3வது ஒரு இருளை பார்க்கிறோம். அது என்ன இருள்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போமா? ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம். இது மூடுகிற இருள். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் இருந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் இருள். மூடிடுச்சுன்னா உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது. இருந்த இருள் ஒரு பக்கம் இருந்துச்சு, விழுந்த இருள் உங்க மேல மட்டும் விழும். ஆனா பூமி மேல ஃபுல்லா ஒரு இருள் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கும் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இந்த இருள் மூடும். ஆனா இதை திறக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அவர் வரும்போது இதோட நம்மள ஆசீர்வாதம் மாற்ற. இதனுடைய ஆழத்தை நீங்க பார்க்கறதுக்கு ஏசாயா 9வது அதிகாரம் 2வது. ஏசாயா 9:2. இப்ப அந்த மூடுகிற இருள் மூடிடுச்சு. ஒரு உதாரணத்திற்கு நீங்க ஹில் ஸ்டேஷனுக்கு, கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு இந்த மாதிரி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பனி மூடும், மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூடிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்ல என்ன இருக்குன்னே தெரியாது. அதுக்குன்னு ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு லைட் வச்சிருப்பாங்க. ஹை ரிஸ்க்ல போகும். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு. இந்த இருள் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா, மூடுகிற இருள். இருள், கார் இருள் பூமியை மூடிடுச்சு. ஆனா இவங்க நடக்கிறாங்க, வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள். மூடுகிற இருளுக்கு அடுத்த பேர் மரண இருள். இந்த இருளுக்குள்ள நீங்க வந்தாச்சுன்னா டெத்து தாங்க, ஆப்ஷனே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இருளையும் நம்மளை காப்பாற்றுகிறார். அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்தகார இருளில் இருந்த நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை அழைத்து கொண்டு வருகிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு ஆவியானவர் ஒரு சம்பவத்தை ஏற்கனவே நடத்தி வச்சுட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்கும். நம்ம எதுக்கு அது இங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப பாருங்க, அது ஏன் அங்க ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு நம்ம புரியும். யாத்ராகமம் 10வது அதிகாரம் 21வது வசனம். 10:21. இஸ்ரவேல் மக்கள் ஒரு கூட்டம், எகிப்தியர் இன்னொரு கூட்டம். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார். எப்பவுமே வேறுபடுத்தி காட்டிட்டே தான் இருப்பார். அந்த வித்தியாசத்தை எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரோ பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள். இந்த இருளுக்கு பிறகு தடவி கொண்டிருக்கிற இருள்.
இருளுக்கு எத்தனை பேர்கள் ஆவியான எழுதி வச்சிருக்கிறார். நம்ம அதை கோர்த்து வாசிக்கும் போது அந்த இருளுடைய ஆழத்தை நம்மளால் பார்க்கும். தடவி கொண்டிருக்கிற இருள், ஏற்கனவே இருந்த இருள் அது வேற, மேல விழுகிற இருள் வேற, மூடிக்கொண்டிருக்கிற இருள் வேற, தடவி கொண்டிருக்கிற இருள் வேற. இருள் எகிப்தின் தேசத்தின் மேல் உண்டாகும்படி அவன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. மோசே தன் கையை வானத்துக்கு நேரம். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும், தேசத்தை வந்து இந்த இது மூடுது. 3 நாள் மட்டும் இருள் உண்டாயிட்டு. இந்த இருள் உண்டாகிற இருள், மூடுகிற இருள், உண்டாகிற இருள். ஆண்டவர் கிரியேட் பண்றார். வானத்தை நோக்கி பார்க்கிறாங்க. சூரியன் உண்டாக கடவுது, நட்சத்திரம் உண்டாக கடவுது, இருள் உண்டாக கடவுது. உண்டாயிடுச்சு. 3 நாள் மட்டும் ஒருவர் காணவும் இல்லை, ஒருவர் தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர்கள் யாருமோ வெளிச்சம் அவர்கள் வாசித்தது. வேறுபடுத்தி காட்டும். இஸ்ரேல் இருக்கிற தேசத்துல மட்டும் வெளிச்சம் இருக்குது. இது ஆண்டவர் வேறுபடுத்தி காட்டுகிறார். இந்த வெளிச்சம் ஆண்டவர் ஒரு புது பெயர் கொடுக்கிறார். இது என்னன்னா ஜட்ஜ்மெண்ட். இருளுக்கு பேர் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட். மத்திய 22வது அதிகாரம் 13வது. இப்ப நம்ம பார்க்க போற இருள் நமக்கே கிடையாதுங்க. இது யாருக்கு நான் பார்ப்போம். அப்பொழுது ராஜா பணிவீடியக்காரர்களை நோக்கி, இவனை கையையும் காலையும் காட்டிக் கொண்டு போய் அழுகையும் பார்க்கணும் என்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். இந்த புறம்பான இருள்ங்கிறது என்ன அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, நல்லது உண்மை மொத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை நான் அநேகத்தின் மேல அதிபதியா இருப்பேன். நமக்குன்னா உண்மையா ஊழியர்களை பொறுத்து வரும். ஆனா ஒரு கூட்டத்தா இருக்காங்க, ரட்சிக்கப்படாமல் கல்யாண வஸ்திரம் இல்லாம அவங்க ஆலயத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்காது? ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்காது. அவங்க எங்க போய் சேரணும்? இதுதான் அவர்களுடைய பிளேஸ், தி டார்க்னஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். சரி, அடுத்து ஒரு இருளை சொல்ல போற. அதுக்கு பேர் என்ன? இனி வர உள்ள இருள். இனி வர உள்ள இருள். அது எப்படி நம்ம பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். திரும்ப மறுபடியும் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த இருள் ஆண்டவர் எப்படி வெளிச்சமாக மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16வது வசனத்துல இங்கே வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு. வெளிச்சம் உண்டாயிருச்சு. ஆனா இந்த வெளிச்சத்திற்கும் இனி நம்ம பார்க்கிற உள்ள வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 14 பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக வானத்திலே ஆகாய உருவிலே நட்சத்திரம் சூரியன் எல்லாத்தையும் உண்டு பண்ணுகிறார். இரவை ஆள பகலை ஆளுகை செய்கிற ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த ஆளுகை செய்வது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் செய்கிறது சூரியன். இந்த சூரியன் என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இதே சூரியன் நம்மள வழி நடத்துகிற சூரியனுக்கு ஒரு பெயரை பார்க்க போகிறோம். மல்கியா எடுத்துக்கோங்க. நாலாவது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இருளை குறித்து நம்ம பார்த்தாச்சு. நம்மள அந்தகார இருந்த நம்மள ஆச்சரியமான ஒளிக்கு நம்மள மாற்றணும். மாற்றுறதற்கு தேவை ஒரு சூரியன். அந்த சூரியன் வந்து நீதியின் சூரியன். நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ நீதியின் மூலமாக நம்மளை மாற்றுகிறோம். நம்ம நீதிக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் தேவனுடைய நீதியின்படி நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறோம். நம்ம ஆரம்பத்தில் எடுத்த வசனத்துக்குள்ள பார்த்து இதை நாம முடிக்க இருக்கிறோம். செய்தியை நான் உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு கிடையாது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இருளில் இருந்து
எந்த இருள் இருந்துச்சோ அந்த இருளில் தான் பிரகாசிக்கணும். 10 அதிகாரத்துல ஒவ்வொன்றும் நம்ம தியானிச்சு முடிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு கடைசியான இங்கதான் நம்ம முடிக்க போயிடும். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவின் ஒளி. அந்த நீதியின் சூரியனுக்குள்ள என்ன இருக்குன்னா மகிமையின் ஒளி. அந்த மகிமை நம்மளை அந்த மகிமையில கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம அவரோடு கூட இருக்க போகிறோம். அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருதயத்திற்குள்ள அந்தகாரம் இருந்துச்சு, நம்மளை ஆச்சரியமான ஒளியா மாத்திருக்கு. இருதயத்துக்குள்ளதான் அவர் வருகிறார். இந்த மகத்துவமான வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறபடி இந்த பொக்கிஷத்திலே மண்பாண்டம், இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்கள், இது மண் பாண்டங்கள். இந்த லைட் நீதியின் சூரியன் என்கிறத நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருளை காமிச்சிட்டேன், வெளிச்சத்தை பார்த்து முடிக்கணும். வெறும் இருளை பார்த்துட்டானா வேஸ்ட். வெளிச்சத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 60:19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சம் இராமல், இப்ப நீங்க பார்க்கிற சூரியனுக்கு பதில் நீதியின் சூரியன் வரும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சந்திரன் தன் வெளிச்சத்தினாலே உனக்கு பிரகாசியாமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவன் உனக்கு மகிமை. நித்திய வெளிச்சம். இப்ப நம்ம பார்க்கிற வெளிச்சம் இது ஆர்டிபிஷியல் வெளிச்சம். இருளெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம நித்தியத்துக்குள்ள போக இருக்கிறோம். நித்தியத்துல நாட்கள் கிடையாது, வருஷங்கள் கிடையாது, நொடிகள் கிடையாது. நம்ம அங்க போகிறோம். அங்க போவதற்கு நமக்கு யார் தேவைன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு புதிய ஒரு பெயரை உங்களுக்கு பார்க்கலாம். அந்த பெயர் விசேஷமான பெயர். ஏசாயா 10வது அதிகாரம் 17வது. இஸ்ரவேலின் ஒளியானவர். நீதியின் சூரியன் என்ன வரும்? ஒளி வரும். ஒளியானவர். அந்த ஒளியானவர் எப்படி நம்மளை வழி கொண்டு போக போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் என்ன தன்னை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். அவர் ஒளியானவர். யோவான் 8வது அதிகாரம் 9வது 9:4-5. நான் உலகத்திலே இருக்கையிலே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்துல ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். ஏன் அவர் ஒளியா இருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருள் வரக்கூடாது. நித்திய வெளிச்சத்துக்கு நம்மளை கொண்டு போனோம். அதற்கு அவர் நம்மளை ஒளியாக அவர் வைத்துக்கிறார். வச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு நீளமான செய்தியை நாங்கள் தியானித்தோம் ஐயா. 11 செய்திகளை ஆவியாளர்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இருளிலிருந்து பிரகாசிக்க பண்ண தேவன் கேட்ட ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.